அல்லாஹ்விடத்தில் நமக்கு நெருக்கம் வேண்டும் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் செய்யலாம்? தொழுகையை அதுக்கான முறையில், அழகிய முறையில் நம்ம தொழுவலாம். ரெண்டாவதாக தஹஜ்ஜுடைய நேரத்தில் எந்திரிச்சு தொழலாம். அடுத்து தனிமையில் அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சு பேசி அழுது அந்த மாதிரி நெருக்கத்தை உண்டு பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்களும் உண்மை. ஆனால் ஒரு சின்ன விஷயம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு நெருக்கத்தை உண்டாக்கும் அப்படின்னு. ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள்லேயே அல்லாஹ்விடத்தில் மிகவும் நெருக்கத்திற்குரியவர் யாருன்னா, சலாமை ஃபஸ்ட்டு சொல்கிறவங்க தான் மக்கள்லேயே அல்லாஹ்விடத்தில் ரொம்பவும் நெருக்கத்துக்குரியவர்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போது நம்ம 2 பேரும் சந்திக்க போகிறோம். நான் இன்னொருத்தவங்கள பார்த்து சலாம் சொல்கிறேன். உங்கள் மீது அல்லாஹுடைய அமைதி உண்டாகட்டும்ன்ற வார்த்தையை சொல்கிறேன். அப்படி சொல்லும்போது அல்லாஹ் என்ன செய்கிறான்? நம்மளை நேசிக்கக்கூடியவனாக இருக்கான். நம்ம அல்லாஹ்விடத்தில் நெருங்கக்கூடியவங்களா இருக்கோம். இன்றைக்கி இந்த ஹதீஸை காதில் வாங்கிட்டோம். இனிமேல் நம்ம நியத்து வைப்போம். இப்போலேருந்து நியத்து வைப்போம். இனிமேல் யாரையும் சந்திச்சா நான் தான் ஃபஸ்ட்டு சலாம் சொல்லணும். நம்ம அப்படி சொல்கிறதுனால அல்லாஹ்விடத்தில் நம்ம நெருங்குறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இதை வாழ்க்கையில் செயல்படுத்துவோம். அல்லாஹ் இடத்துல நெருங்கிக்கிட்டே இருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.